உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு தனது இல்லத்தில் சிந்தூர் மரக்கன்றுகளை நட்ட பிரதமர் மோடி. டெல்லி மக்களின் பயன்பாட்டுக்காக சூழலுக்கு பாதிப்பில்லாத 200 எலக்ட்ரிக் பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார். துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என மக்கள் உறுதியேற்க வேண்டும். உலக சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். வெளியே கிளம்புனா செல்போனை சார்ஜ் பண்ணிட்டு தான் எல்லாரும் கிளம்புவோம். அது மாதிரி மறக்காம துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம். பிளாஸ்டிக் குப்பைகளால் உலகம் மூச்சு திணறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பூமி பந்தின் நுரையீரல் பாதுகாக்கப்பட நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம் என்றும் உறுதியேற்போம். அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரத்தான் முடியும். அதோட சக்சஸ் மக்கள் தங்களோட அன்றாட பழக்கங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு. தொடக்கத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவர் வழி இல்லை. இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் நாளினுடைய தீம் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்பதுதான். பிளாஸ்டிக் மாசுபாடு நம்ம புதிய மூச்சு திணற வச்சிருக்கு. இன்னைக்கு சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. 130வது பிறந்த நாளை ஒட்டி மலர் தூவி அஞ்சலி. வரும் ஜூன் 7ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு காணொலியில் நடைபெறும் என அறிவிப்பு. ராமதாஸ் கூறிய கடும் குற்றச்சாட்டுகளுக்கு இடையே தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றார் பாமக தலைவர் அன்புமணி. தந்தை மகன் உடனான மோதலால் பிளவுபட்ட பாமக ஒன்றிணையலாம் என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. தைலாபுரம் இல்லத்தில் தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸை 3வது மகளுடன் சென்று சந்தித்தார் அன்புமணி. அன்புமணியை பாமகவின் செயல் தலைவர் என அறிவித்ததோடு ஆதரவாளர்களின் பதவிகளையும் ராமதாஸ் பறித்து வந்த நிலையில் சந்திப்பு. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி திடீர் சந்திப்பு. பாமக பிளவுபட்டால் பாஜக கூட்டணிக்கு ஆபத்து என கட்டுரை எழுதியதை குறித்து ராமதாஸ் அழைப்பின் பேரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சந்தித்து பேச்சு. தைலாபுரம் தோட்டத்தில் 45 நிமிடங்கள் நடந்த ராமதாஸ் அன்புமணி இடையேயான சந்திப்பு. வரும் 8ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு முன்பாக ராமதாஸை சமாதானப்படுத்த முயற்சி என தகவல். பாமகவில் இன்று நிலவும் ராமதாஸ் அன்புமணி மோதல் நிலை மிகவும் கவலையளிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வேதனை. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம். ராமதாஸ் மனம் வருந்தி செய்தியாளர்களிடம் பேசியதை பார்த்து ஆறுதல் கூறவே தனது சகோதரர் திருமாவளவன் நேரில் சென்று பார்த்ததாகவும் விளக்கம். என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து, உங்களால் வளர்ந்தவர்கள், உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார். அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததால் பாமகவுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையப் போவதாக கூறுவதை ஏற்கவே முடியாது.
தமிழக உரிமைகள், தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பேன் என்றும் வேல்முருகன் உறுதி. எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும், பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை. பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பெற்றோர் கண்ணெதிரே நடிகர்களை மாணவிகள் கட்டிப்பிடிப்பதை ஏற்க முடியாது என தவாக தலைவர் வேல்முருகன் எதிர்ப்பு. கலையை கலையாக பார்க்காமல் நடிகனை தூக்கி வைத்து கொண்டாடுவதோடு தமிழர் கலாச்சாரத்தை சீரழிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டம். சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது, பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்று அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சி குறித்து தான் சொல்லாத ஒன்றை திரித்து தாவேகா தொண்டர்கள் தனக்கு மிரட்டல் விடுப்பதாக வேல்முருகன் புகார். இது போன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் தான் ஒருபோதும் அஞ்சிவிட மாட்டேன் என்றும் எச்சரிக்கை. ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்ற, நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்க எந்த கட்சியினரா இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவா இருங்க, ரசிகர்களா இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. விஜய் குறித்து வேல்முருகனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தை நடிகர் தாடி பாலாஜி முற்றுகையிடப் போவதாக வெளியான தகவல். தவாக அலுவலகம் முன்பாக போலீஸ் குவிக்கப்பட்டதால் அச்சத்தில் போராட்டத்தை கைவிட்டதாக தகவல். விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து சென்னை தரமணியில் அதிமுக ஆர்ப்பாட்டம். முன் அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி உள்ளிட்டோர் கைது. லைகா நிறுவனத்திற்கு 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும். நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். மே மாத ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரிடம் முறையீடு. சென்னையில் 700 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் உள்பட 6 பேர் கைது. இத்தாலி மேடின் துப்பாக்கி 15 தோட்டாக்களை பறிமுதல் செய்தும் போலீஸ் விசாரணை. முல்லை பெரியாற்றில் இருந்து நீர்த்திறப்பு 1778 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் தேனி உத்தமபாளையம் மக்களுக்கு எச்சரிக்கை. ஆற்றின் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். திருவள்ளூர் அருகே பெரியபாளையத்தில் இரவு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிய மாணவனுக்கு வாந்தி மற்றும் மூச்சு திணறல். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததால் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை. காஷ்மீரின் கட்ரா பகுதியில் உலகின் மிகப்பெரிய செனாப் ரயில்வே பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி.
பிரதமர் வருகையை ஒட்டி உதம்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உச்சகட்ட பாதுகாப்பு. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவை நேரில் சந்தித்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்களிடம் ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா மீதான உலக நாடுகளின் எண்ணம் குறித்து கேட்டறிந்தார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளை வேட்டையாடிய ஆபரேஷனுக்கு சிந்தூர் என பெயரிட்டது மிக பொருத்தம். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பாராட்டு. காஷ்மீரின் குல்காம் பகுதியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ரெய்ட். பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்த புகார் தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் சோதனை. அசாமில் பல்வேறு பகுதிகளிலும் மழை விட்டும் வடியாத வெள்ளம். வீடுகள், விளைநிலங்கள் நீர் சூழ்ந்து காணப்படுவதால் மக்கள் கலக்கம். வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிமின் வடக்கு பகுதிக்கு சென்ற வான்படை ஹெலிகாப்டர்கள். மலைப்பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை பத்திரமாக மீட்க மீட்பு உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்தனர். சத்தீஸ்கரின் ராய்கரில் சேரும் சகதியுமான குழிக்குள் விழுந்து தவித்த யானைக்குட்டி. பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி வெளியே வர உதவிய ஜேசிபியை அணைத்து நன்றி தெரிவித்து சென்றது. அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஜோ பைடனின் உடல் மற்றும் மனநிலை குறித்த தகவல்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டதா? விசாரணைக்கு உத்தரவிட்டார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு வர ஈரான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், சூடான், ஏமன், லிபியா நாட்டினருக்கு அதிபர் ட்ரம்ப் தடை. சோமாலியா, சாட், காங்கோ, கினியா, எத்திரியா, ஹைதி நாட்டினருக்கு தடை விதித்து உத்தரவு. கியூபா, வெனிசுலா, துர்மெனிஸ்தான், புருண்டி நாட்டினருக்கு கடும் விசா கட்டுப்பாடுகளை விதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு வருவதற்கு லாவோஸ், சிரியா லியோன், டோகோ நாட்டினருக்கும் நிபந்தனைகள் விதிப்பு. அமெரிக்காவின் பாதுகாப்புக்காகவே பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நாட்டினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் விளக்கம். 12 நாட்டினருக்கு தடை, 7 நாட்டினருக்கான கட்டுப்பாடுகள் வரும் ஜூன் 9ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிப்பு. அமெரிக்காவின் அலாஸ்கா அருகே நடுக்கடலில் பற்றி எரியும் சரக்கு கப்பல் கைவிடப்பட்டதாக தகவல். 800 எலக்ட்ரிக் வாகனங்கள் உள்ளிட்ட 3000 வாகனங்கள் உள்ளே இருப்பதாக தகவல். கமலின் கன்னட மொழி குறித்த பிரச்சனையால் கர்நாடகத்தில் வெளியாகாத தக்லை. பெங்களூரு, தும்கூர், மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கமல் ரசிகர்கள் எல்லை பகுதியான ஹோசூருக்கு வந்து படம் பார்த்து கொண்டாட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு பெருவிழாக்கள் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம்.